ராமநாதபுரத்தில் இருந்து கீழக்கரை நோக்கி சென்ற 1ஆம் நம்பர் அரசு பேருந்து திருப்புலானி அருகே சென்று கொண்டிருந்த போது டிராக்டர் ஒன்று விலகாமல் சென்றதால் அதனை முந்த முற்பட்ட அரசு பேருந்து சாலையின் ஓரமாக உள்ள சறுக்கலில் நிலை தடுமாறி தலை குப்பிர கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் 20க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்ததாக சொல்லப்படுகிறது. இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்த கீழக்கரை வட்டாட்சியர் பழனி அந்த பகுதியைச் சேர்ந்த மக்களோடு இடுபாடுகளுக்குள் சிக்கியிருந்த பொதுமக்களை மீட்டு மருத்துவமனை கொண்டு செல்வதற்காக 108 ஆம்புலன்ஸை அழைத்துள்ளனர். ஆம்புலன்ஸ் வருவதற்கு தாமதமானதால் கீழக்கரை அரசு மருத்துவமனைக்கு வட்டாட்சியர் பழனி தனது சொந்த அரசு வாகனத்தில் காயமடைந்தவர்களை ஏற்றிச் சென்று சிகிச்சைக்காக அனுமதிச்சிருக்காங்க. அதனைத் தொடர்ந்து அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக தேவைப்படுவோருக்கு ராமநாதபுரம் அரசு தலைமை மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதற்கும் முன்னேற்பாடுகள் செய்வதில் மும்முரம் காட்டியும் வருகின்றனர். விபத்து சம்பந்தமாக திருப்புலானி காவல் நிலைய போலீசாரும் வழக்கு பதிவு செய்து விசாரணையும் மேற்கொண்டு வராங்க. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு